வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். உலகத்து மக்கள் அனைவரும் எல்லா நாட்களிலும் எல்லா நன்மைகளும் பெற்று மகிழ்ச்சியா இருக்கணும்னு வாழ்த்துறோங்க. சாதாரணமா பள்ளிக்கூடம் படிக்கிற குழந்தைகள் சொல்லுவாங்க, வேடிக்கையா ஏதான்னு சொல்லு அப்படின்னாக்க, சிவாஜி வாயிலே ஜிலேபி அப்படிம்பாங்க. சொன்னா அப்படின்னா சிவாஜி வாயிலே ஜிலேபி. அதையே நீங்க படிச்சு பாருங்க. சிவாஜி வாயிலே ஜிலேபி அப்படின்னு வரும். அதே போல மலையாளம் அப்படிங்கிற வார்த்தைய ஆங்கிலத்துல எழுதி படிச்சு பார்த்தீங்கன்னாக்கா மலையாளம்னு திருப்பி வரும். இந்த இப்படி போய் அப்படி போய் ஒரே மாதிரி வரும். தமிழ்ல இன்னொரு வார்த்தை உண்டு, விகட கவி. இந்த விகட கவிங்கிறவன் யாரு அப்படின்னு கேட்டாக்கா, அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கிறவன் தெனாலிராமன். தெனாலிராமன் ரொம்ப வேடிக்கையாவும் பேசுவான், புத்திசாலித்தனமாவும் பேசுவான். ஆனா அது அவனுக்கு எப்படி அந்த வரம் கிடைச்சது அப்படின்னு கேட்டாக்க, அவன் சின்ன வயசுல அப்பா அம்மாவோட ஆந்திராவுல இருந்தான். அவங்களுடைய அப்பா இறந்ததுனால தெனாலிங்கிற கிராமத்துக்கு வந்து அம்மாவும் பிள்ளையுமாலாம் அங்க இருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த மாமாவும் இல்லை. சரி, அந்த குடும்பத்தை காப்பாத்தணுமே, என்ன பண்றது, எனக்கு ஏதாவது ஒரு வழி வேணுமே, எனக்கு என்ன தெரியும், பள்ளிக்கூடமோ படிக்கல, ஒரே வேப்பங்காயா இருக்கு படிப்புன்னு படிக்க மாட்டேன்னுட்டான். எனக்கு எப்படியாவது சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு ஆதங்கத்துல இருந்த போது ஒரு முனிவர் அந்த பக்கமா வந்தாராம். ஊருக்கு வந்த போது இவன் என்ன பண்ணிருக்கான், தோட்டத்துல இருந்து சில மாம்பழங்கள் எல்லாம் பறிச்சு கொண்டு போய் அவர் கையில கொடுத்து விழுந்து கும்பிட்டானா. என்னப்பா, எனக்கு நல்ல வாக்கா நீங்க சொல்லணும், எனக்கு எப்படியாவது பணம் பண்ணணும், நிறைய சம்பாதிக்கணும், என் குடும்பத்தை காப்பாத்தணும், அறிவு வேண்டாமா அப்படின்னாரு. அறிவும் வேணும், செல்வமும் வேணும். அப்ப அதுக்கு நீ காளியத்தான் கும்பிடணும். இந்த நேரத்துல நம்ம இன்னொரு ஆளை கூட சொல்லணும். யார் தெரியுமா? காளிதாசன். அவன் என்ன பண்ணானா, மரத்தோட இப்படி ஒரு கிளை இருக்குன்னா இங்க உக்காந்துன்னு வெட்டினானா, சமத்து இங்க வெட்டி அப்படி விழுவான்னு தெரியல, அவ்வளவு மக்கு. அப்படி இருந்தவனையும் மிகப்பெரிய ஒரு கவிஞன் ஆக்கினது அந்த காளிதான். இப்ப கூட என்ன சொல்லுவாங்கன்னா, காளி மந்திரத்தை நாக்குல எழுதினாதான் உனக்கு படிப்பு வரும் அப்படிம்பாங்க. இவன் என்ன பண்ணானா, சரி நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டபோது, இரு நான் உனக்கு ஒரு மந்திரம் சொல்லித்தரேன், இத போய் நீ பல முறை சொல்லணும். பல முறைன்னா எத்தனை தடவை தெரியுமா அப்படின்னாராம். 100 தடவை அப்படின்னா. அதுக்கும் மேல 1008 தடவை. சரி நீங்க சொல்லி கொடுங்க, எனக்கு ஞாபகம் இருந்தா சொல்லி பாக்குறேன் அப்படின்ன பொழுது, இப்ப என்ன ஆகும்னு கேட்டானா. அப்ப அவர் சொன்னாரா, இத நீ 1008 முறை சொன்னேன்னா காளி உனக்கு பிரசன்னமாவாள். பிரசன்னமாவாள்னா என்ன அப்படின்னா, நேர நிப்பா. அப்ப நீ அவளை கேளு, என்ன கேட்டியே அதே கேள்வியை அவளை கேளு. இவனுக்கு நம்பிக்கை இல்லை. ஒரு நாளைக்கு என்னமோ தெரியல, உட்காந்து இந்த இந்த ஜபத்தை திருப்பி 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 சொன்னான். 108 தடவை சொல்லிட்டு ஏன் இன்னும் காணோம், காளி வரல அப்படின்னு நினைச்சானா. அவன் மக்கு தானே. அப்புறம் இல்ல இல்ல 1008 முறை அப்படின்னு சொல்லி 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 அன்னைக்கு ராத்திரி ஆயிடுச்சு, வீட்டுக்கே போல. அதே பாழு மண்டபத்துல உட்காந்துருக்கா. காளி பிரசன்னமாகி என்ன சொன்னாலாம், நீ என்னோட கோயிலுக்கு வா அப்படின்னு போது அங்க பக்கத்துல காளி கோயில் இருந்திருக்கு. அவ கூப்பிட்டபடியே அப்படியே அந்த கோயிலுக்கு போய் விழுந்து வணங்கினான். அப்ப காளி இந்த கையில ஒரு பாத்திரம், அந்த கையில ஒரு பாத்திரம், வெள்ளி பாத்திரம் வச்சிருக்கா. இத பார், இது அறிவு, இது செல்வம், உனக்கு இது ரெண்டுல என்ன வேணும், ஏதானு ஒண்ணு எடுத்துக்கோ அப்படின்னாக்க, ஒண்ணுதானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரெண்டையும் வாங்கி இதை எடுத்து இதுல ஊத்தி குடிச்சிட்டான். அப்ப காளி சொன்னா, நான் ஒரு கிண்ணம் தானே சொன்னேன், நான் குடிச்சது ஒரு கிண்ணம் தானேன்னா. நீ ஏதாவது ஒண்ணு தானேன்னா, உனக்கு அதுல இருக்கிற பொருள் தான், இன்னொரு கிண்ணம் இருக்கு, இதுல இருக்கிற பொருள் தானே நான் இதுல மாத்திருக்கேன், என்ன தப்பு அப்படின்னு கேட்ட போது, என்னையே நீ ஏமாத்திட்ட, அதனால நீ விகட கவியா இருப்ப, உனக்கு நல்ல புத்திசாலித்தனம் இருக்கும், உனக்கு நல்ல வாக்கு வன்மை இருக்கும், நிறைய செல்வமும் வரும், நிறைய அறிவும் இருக்கும், போ அப்படின்னு சந்தோஷமா அவனை அனுப்பிச்சாலாம். எப்ப நீ நினைத்தாலும் நான் உனக்கு அங்கு நிற்பேன் மனசுல அப்படின்னு சொன்னதுனால தெனாலிராமன் எப்படி அவன் உஜ்ஜயினி மாகாளி காளிதாசனுக்கு பிரத்யக்ஷமோ அதே போல இங்க தெனாலிராமனுக்கும் காளி பிரத்யக்ஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் அந்த ஊர் ராஜா யாரு, விஜயநகர மன்னர் கிருஷ்ணதேவராயரா, எனக்கு அவரை போய் பார்த்து நான் உங்களுடைய சபையில புலவர் ஆகணும்லாம் கேட்கணும்னு போனா அவனை யாருமே உள்ள விடல.
இங்கெல்லாம் யாருமே உள்ள அவரெல்லாம் போய் பார்க்க முடியாதுப்பா, நீ என்ன பாவலனா பண்டிதனா யாரு அப்படின்னு சொல்லி அவனை விரட்டிட்டாங்க. இருந்தாலும் ஒரு நாளைக்கு அவன் அடிக்கடி வந்து இந்த சபைக்கு முன்னால நிப்பான். ஏதாவது ஒரு வாய்ப்பு வராதான்னுட்டு. இப்ப பல பேர் வந்து நடிக்கணும்னு ஆசைப்பட்டு ஏதோ ஒரு கிராமத்துல இருந்து சென்னைக்கு வந்து பெரிய 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 டைரக்டர்கள் வீட்டு வாசல்ல அந்த கேட்டுக்கிட்டயே தபஸ் கிடப்பாங்க. எப்பவாவது அந்த டைரக்டர் கார்ல போகும்போது நம்மள பார்க்க மாட்டாரா? அந்த நமக்கு அதிர்ஷ்ட தேவதை நம்மை பார்த்து, ஏய் அந்த பையனை வர சொல்லு அப்படின்னு சொல்ல மாட்டாரான்னு நினைக்கிறாங்கல்ல. அது போல அவனும் போய் நின்னா 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 அப்படி நின்னான். அப்ப 3 சகோதரர்கள் வந்து, அரசே, ஒரு எங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்கு. அதை நீங்க தீர்த்து வைக்கணும். நாங்க முதல்ல உங்களுடைய நியாயாதிபதிகள்ட்ட கேட்டோம். அவங்களுக்கு யாருக்கும் தெரியல. அதனால நேரா உங்ககிட்டயே வந்துட்டோம். உங்க பதிகளுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியல. நேரா உங்கள்ட்ட வந்துட்டோம் அரசே அப்படின்ன போது, என்ன என்ன விஷயம் சொல்லுங்கோ அப்படின்ன பொழுது, அந்த கிருஷ்ணதேவராயர் என்ன பண்றாராம், என்னப்பா வழக்கு? என்ன என்னோட நியாயாதிபதிகளுக்கு என்ன சொல்ல வரல அப்படின்ன போது, அரசே இதுதான். என்னுடைய தந்தையார் மிக பணக்காரர். அவர் இறக்கும் தருவாயில் 17 யானைகளை எங்களுக்கு கொடுத்து விட்டு எங்க 3 பேருக்கும் பிரிச்சுக்க சொல்லிட்டார். என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டாக்கா, மூத்தவனுக்கு சரி பாதி, இரண்டாம் அவனுக்கு 3ல் 1 பங்கு, அப்புறம் கடைசி பையனுக்கு மீதி இருக்கிறதுல 3ல் 1 பங்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. நாங்களும் பார்க்குறோம் 17 எப்படி நாங்க பகிர்ந்துக்கிறது? யானையை எப்படி வெட்ட முடியும்? வெட்டி எங்களுக்கு என்ன பிரயோஜனம்? இல்ல எங்க அப்பா ஏதோ ஒரு ரொம்ப சாமர்த்தியமா தான் சொல்லியிருக்கிறாரு. ஆனா எங்களுக்கு தான் புரியல. உங்க அரசவையிலயும் யாருக்கும் தெரியலன்ன பொழுது, தெனாலிராமன் அங்க அப்படியே பார்த்துட்டு, அரசே, இதை 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 நான் சரி செய்யட்டுமா அப்படிங்கிறான். இப்ப அரசர் என்ன நினைச்சாராம், இவனால என்ன தீர்க்க முடியும்? சரி பார்க்கலாம் வா அப்படின்ன பொழுது, அரசே, எனக்கு 17 யானை பொம்மைகள் வேணும் அப்படின்னு சொன்ன பொழுது, ஆந்திராவுல கொண்டப்பள்ளி பொம்மைன்னு கிடைக்கும். மரத்துல செஞ்சிருப்பாங்க, ரொம்ப அழகா இருக்கும். அதுல ஒரு 17 பொம்மை வந்ததாம். அரசே, எனக்கு இப்ப அம்பாரியின் மீது அரசர் உட்கார்வது போல ஒரு யானை வேணும்னு அதையும் வந்துதான். வந்தபோது சில அமைச்சர்கள்லாம் அதெல்லாம் கிடையாது, நீ இதுக்குதான் பிரிக்கணும்னு சொன்னா, இருங்கள் நான் ஒண்ணும் அதை எடுத்துன்னு போறதில்ல இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அரசருடைய யானையையும் சேர்த்து 18 யானைகள். அவங்க அப்பா என்ன சொல்லியிருக்கிறாங்க, முதல் பையனுக்கு தான் கொடுத்ததில் சரி பாதி அப்படின்னு சொன்னதுனால, அதுல சரி பாதின்னா இந்த 18ல சரி பாதி 9 கொடுத்தாச்சு. அடுத்தவனுக்கு மொத்தத்தில், அதாவது இந்த 18ல 3ல் 1 பங்கு 2வது பையனுக்கு, அப்படின்னா அவனுக்கு 6. அந்த 6ஐயும் கொடுத்தாச்சு. அப்புறம் அதுல இருக்கிறதுல 3ல் 1 பங்குன்னா 6 இருக்கு. அதுல 3ல் 1 பங்குன்னா அவனுக்கு 2 வரணும். அந்த 2 யானை அப்பா நீ எடுத்துக்கோ சொல்லிட்டு, அரசே, உங்கள் ஆணை மிகவும் சிறப்பாக பணி செய்து விட்டது, நீங்கள் அதை எடுத்துக்கொண்டு செல்லலாம் அப்படின்னு அந்த பொம்மையை தூக்கி தனியா வச்சுட்டான். இதுதான் கதை. அவனுக்கு இவ்வளவு மூளை இருந்ததுனாக்க அவனை விட்டுடலாமா அப்படின்ட்டு ராஜா அவனுடைய தன்னை அரசவை புலவராக அவனை ஏற்றுக்கொண்டு அவனிடம் அப்பப்ப என்னெல்லாம் கேட்கணுமோ அதெல்லாம் கேட்பாராம். அவ்வளவு சாமர்த்தியமா பதில் சொல்வான். அதே நேரத்துல சிரிக்க சிரிக்கவும் பேசுவான். கவி, விகட கவி அப்படின்னா தெனாலிராமன் தான். ஒரு முறை இந்த தெனாலிராமனை மட்டம் தட்டணுங்கிறதுக்காக பக்கத்து ஊர்ல ஒரு ஒரு பெரிய செல்வந்தர் என்ன பண்ணாராம், தெனாலிராமனே, உன்னை நாங்கள் விருந்துக்கு அழைக்கிறோம். ஆனால் இங்கு இருப்பவர்கள் உங்களை ஒன்றும் பெரிய புத்திசாலி என்று நம்பவில்லை. ஒரு கழுதையின் புத்திதான் இருக்கிறது என்று நம்புகிறார்கள். ஆனால் நீங்கள் அதை இல்லை என்று நிரூபிக்க வேண்டாமா? அதற்காக வாருங்கள்னு உடனே இவன் பார்த்தானா, இப்படி ஒருத்தன் கடிதம் போட்டிருக்கானா, இவன் நம்மளை என்னமோ காலை வாடுறதுக்கு அவமானப்படுத்துறதுக்கு தான் கூப்பிடுறான்னு சொல்லிட்டு என்ன பண்ணானோ, ஒரு கழுதையை அழிச்சிட்டு போனான். போன உடனேவே இந்த கழுதைக்கும் ஒரு ஆசனம் கொடுத்தால்தான் நான் உட்காருவேன் அப்படின்னானா. ஏன் அப்படின்னு, இல்ல என்னுடைய அறிவெல்லாம் இதுகிட்ட தான் இருக்கு, எங்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, இது எல்லாம் இதுகிட்ட தான் இருக்கு, அதனாலதான். அப்ப ராஜா நினைக்கிறான், அந்த ஊர் ராஜா நினைக்கிறான், நம்ம எழுதின கடிதாசுல அவனுக்கு ஏதோ உரைச்சிருக்கு, கோபம் வந்திருக்கு, அதான் இப்படி பண்றான். சரி அந்த கழுதையை உட்கார சொல்லுங்க அப்படின்னானா. அப்ப அந்த செல்வந்தன் கேட்பான், உலகத்திலேயே உயர்ந்தது எது அப்படின்னு கேட்டா, என்னுடைய கழுதை உழைத்து சிந்துகின்ற வியர்வைதான். அது எப்படிப்பா அப்படின்னு கேட்டாக்க,
மத்தவங்கள்லாம் தனக்காக வேர்வை சிந்துவாங்க சம்பாதிக்கிறதுக்கு. இது பாவம் மத்தவங்களுக்காக வியர்வை சிந்தி உழைக்கிறது. ஓ! அப்படியா? அடாடா! இதுக்கும் பதில் சொல்லிட்டானேன்னு யோசனை பண்ணிட்டு, அந்த செல்வந்தர் கேட்கிறாரு, "நிலாவுடைய எடை என்னவாக இருக்கும்? தெனாலிராமா, சொல்லுங்கள்." அப்படின்ன பொழுது, "இந்த கழுதையின் நிழலின் எடைதான்." அப்படின்னானாம். "அது எப்படி சொல்றீங்க?" அப்படின்னாக்கா, "ஆமா." "சரி, அத எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க?" "அதுக்கு என்ன பண்ணணும்? நீங்க நிலாவ பிடிச்சிட்டு வாங்க. நிலாவ ஒரு தராசுல ஒரு பக்கம் வைப்போம், ஒரு பக்கம் என் கழுதைய வைப்போம். 2ஓட நிழல் எது சரின்னு நான் பார்த்து சொல்றேன்னபோது, நிலாவ கொட்ற முடியாதுல்ல." அடாடா! அங்கேயும் தோத்து போயிட்டோமேன்னுட்டு, உலகத்திலேயே மிகச்சிறந்த ஆட்சியாளர் யார்? அப்படின்னு கேட்ட பொழுது, அதுக்கு அவன் ரொம்ப பொறுமையா சொன்னானாம். இதோ இதோ என்னோட கூட இருக்கே இந்த கழுதை தான் மிகச்சிறந்த ஆட்சியாளர். அதெப்படி நீங்கள் சொல்லலாம்? ஆட்சியாளர்கள் நாங்கள் இருக்கும்போது எப்படி கழுதைய சொல்லலாம்? மற்றவர்கள் எல்லாம் மற்றவர்கள் ஆண்டதை வைத்துக்கொண்டு ஆட்சியாளர்களாக இருக்கிறார்கள். ஆனால் என்னுடைய கழுதை அப்படி அல்ல. தன்னுடைய ஆட்சியாளராகவே இன்று வரை இருக்கிறது. எப்படி சொல்கிறீர்கள்? அப்படின்னு கேட்டபோது, நான் அப்படியே அழைச்சிட்டு போறேன்னு வச்சுக்கோங்களேன். அது திடீர்னு ஒரு இடத்துல சண்டித்தனம் பண்ணி உட்காந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. எழுப்ப முடியாது. எந்த ராஜா வந்தாலும் எழுப்ப முடியாது. எந்த மந்திரி வந்தாலும் எழுப்ப முடியாது. அது உட்காந்ததுன்னா உட்காந்ததுதான். சண்டித்தனம் பண்றதுக்கு அந்த கழுதைய மாதிரி யாராலையும் முடியாது. அப்படி இருக்கும்பொழுது மத்தவங்க சொல்லி அது கேட்டுடுமா? மத்தவங்கலாம் சொல்லி கேட்கிறவன் தான் ஆட்சியாளர். இல்லையா? ஆனா இத பொறுத்த வரைக்கும் இதுதான் உண்மையான ஆட்சியாளர்ன்னு சொன்னோனே அந்த செல்வந்தர் சொன்னாராம், "இத என் கூட இருக்கிற ஆளுகளோட பேச்ச கேட்டுக்கிட்டு உங்கள அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக கூப்ட்டு, நல்லா நாங்கெல்லாம் மூக்கு உடைப்பட்டோம். நீங்கள் உண்மையிலேயே புத்திசாலி அப்படின்னு சொல்லிட்டு, விருந்துக்குன்ன போது விருந்தே எனக்கு வேண்டாம். செல்வத்த மட்டும் குடுங்க நான் வாங்கிட்டு போறேன்னு நான் கெட்டிக்கார பையன். அங்க இருந்து சாப்பிட்டா இன்னும் எல்லாரும் 4 பேர் சிரிப்பாங்கன்னுட்டு செல்வத்தை வாங்கி கொண்டு அவன் போனதாக ஒரு வரலாறு. இந்த மாதிரி சாமர்த்தியமா பதில் சொல்றதுக்கு ஒரு தனித்திறமை வேண்டும். அப்ப நாமளும் என்ன பண்ணணும்? காளிய தான் கும்பிடணும்னு நான் நினைக்கிறேன். இல்ல? இப்ப நான் வேதாளத்தின் கதை சொல்லிட்டு வந்தேன். ஆனா முதல் கதை சொன்னேன், கடைசி கதை சொல்லிட்டேன். எதுக்கு இந்த 2, 3 எல்லாம் வேண்டாமேன்னுட்டு. ஆனா நம்ம நேயர்கள் சும்மா விடுறது இல்ல. நீங்க என்ன மேடம் முதல்ல ஒரு கதைய சொன்னீங்க, அப்புறம் முடிச்சுட்டீங்க. அதெல்லாம் இல்ல. விக்ரம் வேதாள்ல இந்த வேதாளத்து கதையெல்லாம் நீங்க சொல்லித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, நம்மளுடைய நேயர்களுடைய விருப்பத்துக்கு மாறாக எதையும் நாங்க செய்யறது இல்ல இல்லையா? அதனால வேதாளத்தின் 2வது கதையை இப்ப சொல்லப் போறேன். அக்னிமித்திரன் என்று ஒருவர் இருந்தார். அவருக்கு மந்திரவதி அப்படின்னு ஒரு அழகான பெண் இருந்தா. அவளை யார் கல்யாணம் பண்ணிக்க போறாங்களோ அப்படின்னு ஊர் ஜனங்கள்லாம் ரொம்ப ஒரு ஆவலா பார்த்துட்டு இருந்தபோது 3 இளைஞர்கள் வந்தார்கள். "ஐயா, உங்க பொண்ண நாங்க எங்க 3 பேர்ல யாருக்கான்னு ஒருத்தருக்கு குடுங்க." அப்படின்னு சொன்ன பொழுது, அ அவர் சொன்னாராம், "அவளுக்கு யார பிடிக்குதோ அவள தான் நீங்க கல்யாணம் பண்ணிக்க முடியும்." அப்படின்னு சொன்ன பொழுது, திடீர்னு அந்த பொண்ணுக்கு உடம்புக்கு ஏதோ அவ இறந்துடுறா. இறந்த உடனே இந்த 3 பேரும் அப்படியே நிலகுலைஞ்சு போயிட்டாங்க. ஆசையா ஒரு பொண்ண, ஆனா எங்க 3 பேருக்குள்ள சண்டை இல்ல. யாரான்னு ஒருத்தர அவ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம்னு நினைச்சு, அவ இறந்துட்டான்ன உடனே, அவளுடைய உடலை எங்கு அ தீ ஊட்டினார்களோ, அங்கேயே ஒரு குடிசை போட்டுண்டு ஒருத்தன் இருந்தானாம். இன்னொருத்தன் என்ன பண்ணானா, அந்த மந்திரவதியோட எலும்பெல்லாம் எடுத்து ஒரு கலசத்துல போட்டு, நான் எல்லா நதிகளிலயும் போயி, இந்த பொண்ணுடைய ஆத்மா சாந்தி அடையணுங்கிறதுக்காக நான் எல்லா நதிகளிலயும் போயி, இந்த எலும்பெல்லாம் கழுவிட்டு வரப்போறேன். அப்படின்னானாம். 3வது இவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா மந்திரவதிய பண்ணிக்கணும். இல்லாட்டா நான் சாமியார் ஆயிடுவேன். அப்படின்னு நினைச்சா சாமியார் ஆயிட்டான். அவன் இப்படி தேசாந்திரியா திரிஞ்சுட்டு இருக்கும்போது, ஒருவர் வீட்ல, "ஐயா, நீர் முனிவரா?" "இல்ல, நான் ஒரு தேசாந்திரியா போயிட்டு இருக்கேன். வாழ்க்கையை துறந்து விட்டேன்ன பொழுது, வாங்க உள்ள உட்காந்து சாப்பிடுங்க." அப்படின்னாங்களாம். கூப்பிட்டு வச்சு சாப்பாடு போடும் பொழுது, அந்த முனிவரும் என்ன பண்ணாராம், அந்த வீட்டு ஐயாவோடயே உட்காந்து இவர் சாப்பிட்டாராம். சாப்பிடுற நேரத்துல அந்த குழந்தை ஒண்ணு ரொம்ப சத்தம் போட்டு அழுதுருக்கு. கோவிச்சுக்கிட்ட அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்களாம், அந்த குழந்தையோட கைய பிடிச்சு இப்படி தள்ளி விட்டாங்க பாரு, அது அடுப்புல போய் விழுந்துருச்சு. அடுப்புல விழுந்த உடனே அந்த குழந்தை இறந்து போச்சு. அப்ப இந்த கூட இருந்த ஐயா, "இந்த குழந்தைய கொண்டா" அப்படின்னு சொல்லிட்டு படுக்க வச்சுட்டு, அது மேல தண்ணி தெளிச்சு, விபூதிய தெளிச்சுட்டு,
ஏதோ மந்திரம் சொன்னாராம். அந்த குழந்தை ஒண்ணுமே நடக்காத மாதிரி எழுந்து அம்மாவ போய் கட்டிக்கிச்சாம். இத பார்த்த இந்த துறவி இருக்கானே, ஆஹா! இப்படியெல்லாம் ஒரு மந்திரம் இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க எனக்கு கொஞ்சம் இந்த மந்திரம்லாம் சொல்லி தர முடியுமா? நான் உங்களோட சிஷ்யன் ஆறேன் அப்படின்னாராம். சொல்லி தரேனே அப்படின்னு சொல்லிட்டு, திருநீருக்கு மகிமை உண்டு. திருநீர போட்டுட்டு, இந்த மந்திரத்த சொன்னீங்கன்னாக்க, தீர்த்தத்த ஏதாவது ஒரு நல்ல புனித நீர அப்படி மேல தெளிச்சுட்டீங்கன்னா, அந்த இறந்தவர்கள் எழுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டானாம். இவன் என்ன பண்றான்? அவசர அவசரமா அந்த மந்திரவதி அவ இறந்த இடத்துல போய் இந்த மந்திரத்தை சொல்லி அவளை எழுப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறான். அதே நேரத்துல அந்த எலும்பெல்லாம் எல்லா நதிகளிலையும் முக்கணும் அப்படின்னு முக்கி எடுத்துட்டு வரணும்னு சொன்னான்ல, அவனும் வந்தானாம். அந்த சுடுகாட்டிலேயே கூட குடிசை போட்டுட்டு உட்கார்ந்தானே அவனும் அங்கேயே இருந்தானாம். இந்த பொண்ணுக்கு அப்பா வந்தாராம். என்னப்பா திருப்பி எல்லாரும் ஒண்ணா கூடி இருக்கீங்க, என் பொண்ணே இல்லைன்ன போது, இல்ல இல்ல நான் அவளை உயிர்ப்பிக்கிறேன், நான் அந்த மந்திரம் கத்துட்டு வந்திருக்கேன். அது எப்படி அப்படின்ன பொழுது, பார் நீ அந்த எலும்பெல்லாம் இங்க கீழே வை அப்படின்னு சொல்லிட்டு எலும்ப வச்ச பிறகு அவர் சொல்லி கொடுத்த அந்த மந்திரத்தை சொல்லி திருநீரை போட்டு தண்ணீரை தெளித்து இந்த மந்திரம் சொன்ன உடனே மந்திரவதி எழுந்து வந்துட்டா. எழுந்து வந்த உடனே இந்த வேதாளம் விக்ரமாதித்தனை ஒரு கேள்வி கேட்குது. நான் இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பேன். இப்ப நான் கதை சொல்லிட்டேன். இந்த கதையில ஒரு கேள்வி கேட்பேன். அதை நீ சொல்லலைன்னா உன் மண்டை சுக்கு நூறா வெடிக்கும். சொன்னேன்னா நான் திருப்பி ஓடி போயிடுவேன். எங்க? முருங்கை மரத்துக்கு ஏறி போயிடுவேன். ஆகையினால நீ இதுக்கு பதில் சொல்லு அப்படிங்குதான். என்ன? இந்த 3 பேர்ல மந்திரவதி யார கல்யாணம் பண்ணிக்கலாம்? அதுதான் கேள்வி. அப்படின்னு விக்ரமாதித்தன் கொஞ்சம் யோசனை பண்ணானாம். 3 பேரும் ஒரு வகையில அவளுக்கு உதவி இருக்காங்க. ஒருத்தன் அங்கேயே சுடலையிலேயே காவல் காத்தான். இன்னொருத்தன் அந்த எலும்பை எடுத்துட்டு போய் அவளுக்கு ஆன்மா சாந்தி அடையணும்னு நினைச்சா, அந்த இன்னொருத்தன் உயிரே கொடுத்தான். இப்ப அந்த அங்க குடிசை போட்டு ஒருத்தன் காத்துட்டு இருந்தான் பாரு. தான் சாகணுங்கிறதுக்காக காத்துட்டு இருந்தான் பாரு. அவன் தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அப்ப வேதாளம் கேட்டுதான், ஏன் ஏன் விக்ரமாதித்தா விளக்கம் சொல் அப்படின்ன உடனே அவன் சொன்னானா, இந்த உயிர் கொடுத்தவர் தந்தைக்கு சமானம். அவரை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அந்த பையனை. இன்னொருத்தன் எலும்பெல்லாம் சட்டியில எடுத்து போட்டு ஊர் ஊரா போயிட்டு வந்தான்ல, மகன் செய்கின்ற கடமையைத்தான் அவன் செய்தான். அவனையும் கட்டிக்க முடியாது. தனக்காக ஒருத்தன் காத்துட்டு இருக்காங்க இருக்குல்ல, அவனுக்காகத்தான் இந்த பொண்ணு திருப்பி உயிர்த்து எழுந்தாள் அப்படின்னு சொன்ன உடனே விடை சரி அப்படின்னுட்டு வேதாளம் ஓடியே போய் முருங்கை மரம் ஏறிக்கிச்சான். ஸோ உங்களுக்கு இன்னும் பிடிச்சிருந்ததுனாக்க எங்களுக்கு பதில் போடுங்க. தொடர்ந்து வேதாளம் வேணும்னாக்க சொல்லுங்க. வேதாளம் கதை இருக்கவே இருக்கு 20 சொச்சம். அத்தனையும் சொல்லலாம்.